இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, மாயா, போலீஸ் போயிட்டாங்க, வா வெளியில. போலீஸ் போயிட்டாங்களா? அம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலீஸ் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமே நீ பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஆமா, அந்த ரேவதிய சுட்டுட்டதா சொன்னியே, அவ இனிமே பொழைக்க மாட்டால? கண்டிப்பா பொழைக்க மாட்டா மேடம். ஏன்னா அவ ஹார்ட்ட குறிப்பாத்து சுட்டிருக்கேன். உயிர் பிழைக்க சான்ஸே கிடையாது. அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு சாகிறது அவளுக்கு பெரிய இழப்பாதான் இருக்கும். அது நமக்கு பரம சந்தோஷம். கொஞ்சம் பொறுமையா இரு, ரேவதிக்கு ஒண்ணும் ஆகாது. பாவி, அந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்பவும் கூட்டம் இருக்கிற கோயிலுக்கு வந்து தைரியமா சுற்றுக்கா. அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போவா. அன்னதானம் வாங்குற மாதிரி வந்து நம்மளால ஏமாத்திட்டு சுட்டுட்டு போயிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. அக்கா யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவ. அவளை போய் சுடுறதுக்கு அந்த ராட்சசிக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஆயுசுக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணணும். இப்ப அதுவா முக்கியம்? ரேவதி குண்டடிப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கா. எப்படியாவது அந்த கடவுள் புண்ணியத்துல அவ நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும், அதுதான் முக்கியம். டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. புல்லட் ஹார்ட்டுக்கு மேல பட்டதுனால தான் இன்னும் உயிரோட இருக்காங்க. இல்லைன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எப்படியாவது என் பொண்ணை பொழைக்க வச்சிருவீங்கல்ல? இப்பவே எதுவும் சொல்ல முடியாது. உயிர் பொழைக்க வைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஐயோ, ரேவதி இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம். அந்த கடவுளையும் வேண்டிக்கோங்க, உங்க பொண்ணு பொழைக்கணும்னு. என்ன மாப்பிள்ள இது? டாக்டர் இப்படி புடி கொடுக்காம பேசுறாங்களே. ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. தைரியமா இருங்க மாமா. என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. முருகா, என் பேத்தி நல்லா இருக்கணும். ரேவதி, பாட்டி, ரோகிணி, என்னம்மா ரேவதிக்கு? யாரோ சுட்டுட்டாங்களாமே. இப்ப எப்படி இருக்கு ரேவதிக்கு? ஆமா பாட்டி, அந்த மாயாதான் கோவில்ல வச்சு ரேவதிய சுட்டுட்டா. அடி பாவி, அடி பாவி, என் பேத்திய சுட்டவ அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவ நல்லாவே போய் சேர மாட்டாமா. நாசமா போறவ. ஏம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என் பேத்தி பொழைச்சு பல்ல? ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா பாட்டி. டாக்டர் இப்பதான் சொன்னாங்க. அவ உடம்புல இருக்க துப்பாக்கி கொண்டு எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்பதான் அவ பொழைப்பான்னு சொன்னாங்க பாட்டி. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சாமி. அம்மா, ஓம் சக்தி பராசக்தி, உலக நாயகியே, அகிலாண்ட ஈஸ்வரியே, போற்றி போற்றி. தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணுமா. ஓம் சக்தி.
அம்மா, தாயே, மகமாயே, என் பேத்தி ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை நீதான் தாயே எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, என் பேத்தி எங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா. நான் என்கிட்ட இருக்கிற நிலத்தை உனக்கு காணிக்கையா தரேன். அதுக்கு பிரதிபலனா நீ என் பேத்திய காப்பாத்தி கொடுக்கணுமா? என்னடா இவ இப்படி எல்லாம் கேக்குறாளன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. அவ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவ புருஷன், குழந்தைங்கன்னு அவ சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு வாழணுமா? அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே. நீங்க என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க கையாலே இந்த திருநீரை அவளுக்கு பூசி விட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் பேத்தி பொழைச்சுக்குவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. யோசிக்காதீங்கம்மா, நீங்க மட்டும் வந்தா போதும். அவ உசுரோட பொழைச்சு வரணும்னு குடும்பமே ஆஸ்பத்திரியில கிடக்கு. நீங்க வந்து அவ நெத்தியில விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என் பேத்தி பொழைச்சுக்குவாம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தயவு செஞ்சு யோசிக்காம இப்பவே என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. சரிம்மா, இவ்வளவு சொல்றீங்க, கண்டிப்பா வரமா. ரொம்ப நன்றிம்மா, நீங்க வாங்க. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர் கொஞ்சம் பார்க்கணும். அவர் உங்களை வர சொல்லியிருந்தாரா? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கணும். இருங்க சார், டாக்டர் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாரு. அவரை உள்ள அனுப்பட்டுமா சார்? ஓகே சார். சரிங்க சார், டாக்டர் உங்களை வர சொல்றாரு. சரி, நீங்க போங்க. தேங்க்யூ. சார் வாங்க, உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்ன உதவி? என் ஒய்ஃப் பேர் ரேவதி. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஐசியூல இருக்காங்க சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களே. ப்ளீஸ் சார், எப்படியாவது கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. ஆனா நான் இப்போ யூஎஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அங்க மெடிக்கல் சம்பந்தமான ஒரு முக்கியமான செமினார்ல கலந்துக்க போறேன். சாரி, என்னால வர முடியாது. நீங்க வேற டாக்டர் வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கங்களேன். சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணதான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார்.